நம்ம கேஸில் யூஸ் பண்ணுற அந்த பர்னரு புதுசாக வாங்கும்போது எப்படி இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னாவும் அதோட கலரு கருப்பாக மாறிடும். இதுக்காக நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாம் விளக்குற சோப் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணியாக கூட எவ்வளோ க்ளீன் பண்ணியாலும் அந்த கலருக்கு அது வராது. ஏன்னா ரொம்ப சிம்பிளான வழியில் எப்படி நமக்கு அந்த கலருக்கு அது மறுபடியும் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாள் சாயங்காலம் நீங்கள் கேஸில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடித்த பிறகு ஒரு கேஸில் எப்படியும் 2 பர்னர் இருக்குல்ல, அதில் ஒரு பர்னர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு கிளாஸ் டம்ளர்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டம்ளர்லேயோ போட்டு வச்சுக்கோங்க. சிந்தட்டிக் வினகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கிடைக்கும்ல, அது கொஞ்சம் அதில் ஊற்றிடணும். அப்படி ஒரு 12 hours அப்படியே இருக்கட்டும், நைட் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையிலையோ இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். 12 மணி நேரம் அதில் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் கையால் டச் பண்ணும்போது கூட அதில் உள்ள கருமை நிறம் அப்படியே போகுது. ஏன்னா கூட ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும்னா நம்ம பாத்திரம் எல்லாம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு இல்லை அந்த ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டூத் ப்ரஷ் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக அதில் இருக்கிற அந்த கருமை நிறம் கம்ப்ளீட்டாக மாறிடும். எதனால் நம்ம இது க்ளீன் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஒன்று பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த பர்னரில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போகும்போது என்னாகும், அது கரெக்டான அளவுக்கு சூடு மீதி இருக்கிற அந்த பாத்திரத்துக்கு கொடுக்கும். கேஸ் நமக்கு கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். எதனால் ஒரு பர்னர் மட்டும் ஒரு நாளைக்கு எடுத்திருக்கு அப்படின்னு கேட்டால், நைட்டு திடீர்னு இப்போ கேஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்திருக்கு அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பர்னர் நம்ம விட்டுருக்கு. மறுநாள் இந்த மாதிரி நம்ம இனி ஒரு பர்னர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கோசரம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற ஷேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். தேங்க்யூ.